அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வெள்ளிக்கிழமையில் பசுமாடுகளுக்கு உணவளிப்பது சிறந்த பரிகாரமாக பார்த்து கொள்ள வேண்டும். பெற்றோர் பெரியோர் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். உடன் வேலை செய்தவர்கள், கூட்டாளிகள் எல்லோரும் திடீரென்று உங்களுக்கு எதிராக மாறக்கூடிய தன்மை ஏற்படலாம். உங்களுக்கு பயந்து இருந்தவர்கள்லாம் உங்களை எதிர்த்து பேசலாம். ஏதோ ஒரு மாதிரி நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறது என்று உள் உணர்வு தோணும். பெருமாள் தாயார் அனுமன் கோயில்களுக்கு செல்வது, அங்கே நடைபெறக்கூடிய அன்னதானத்துக்கு பங்கு பெறுவதெல்லாம் நல்லது தரும். மன அயற்சி ஏற்படுவதனால் வயிறு தொந்தரவுகள் ஏற்படும். ஜீரண உறுப்புகளில் பாதிப்புகளை கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். சிலர்களுக்கு உடம்பில் கட்டிகள் ஏற்படுவது கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். பொறுமை காப்பது நன்மை தரும். நம்மளிடத்திலே வேலை செய்தவர்கள் நம்மளிடத்தில் எதிர்பார்த்து இருந்தவர்கள்லாம் நமக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அளவுக்கு வரும். அதெல்லாம் கவலைப்படக்கூடாது. நேரம் கட்டால் ஏதோ ஒன்று ஏறி உட்காரம் என்று சொல்வார்கள். பொறுமையாக இருங்கள். கண்டிப்பாக கோவிந்த நாமாவளி சொல்லுங்கள். நிறைய விஷயங்கள் மாற்றம். நல்ல உறவினர்கள், நல்ல நண்பர்கள், குடும்பத்தாருடன் பொழுதை கழியுங்கள். எப்பொழுதும் தெய்வீகம். வெயில் காலம், அக்னி நட்சத்திரம் ஆரம்பித்து விட்டது. ஓய்வுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள். ரொம்ப நல்லது நடக்கும். கூட்டாளிகள் விஷயத்தில் ரொம்ப அறிபறியாக முடிவுகள் எடுக்க வேண்டாம். கூட்டாளிகள் விஷயத்தில் பொறுமை காப்பது நன்மைகளை ஏற்படுத்தும். பதட்டமில்லாமல் இருக்கக்கூடிய கன்னியா ராசிக்காரர்களுக்கு சிக்கல் இல்லாமல் அற்புதமான அமைப்பு தரும். வாகனங்கள் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் பயணங்களுக்கு பயன்படுத்தாமல் வேறு வாகனங்கள் வாடகைக்காக எடுத்துக்கொள்வது நன்மை தரும். பயணங்கள் சமயத்தில் விலை உயர்ந்த பொருள்களை கையாளுகின்ற சமயத்தில் கவனம்.